வணக்கம். ஆல்வின் அலெக்ஸ் கிச்சன் கார்டன் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய கார்டன் டூர் போகலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதில் முதல் செடி நித்திய மல்லிப்பூ. அது 3 பக்கெட் வச்சுருக்குறேங்க. இது ஒன்று, இது ஒரு பக்கெட்டு, அப்புறம் இது ஒன்று. இதில் ஒரு சூரியகாந்தி பூ வந்துட்டுருக்கு. அந்த பூ பாருங்கள், மொட்டு வச்சிருச்சு. இது மொட்டு. இது சூரியகாந்தி விதையெல்லாம் நான் போடலைங்க. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம் நாங்கள். அந்த பேர்ட்ஸ்லேருந்து வர லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் பிஞ்சஸ் வச்சுருக்கோம். அதுங்களுக்கு போடுவோம்ல இறை, அதுலேருந்து வர தூசிங்கள் இருக்குல்ல, அதை கழிவை கொண்டு வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு தொட்டிக்கும் போடுவேன் ஒவ்வொரு நாளும். அப்படி இதில் போட்டதில் வந்துருச்சு சூரியகாந்தி. எனக்கும் அந்த பூவை பார்க்கணுன்னு ஆசைங்க, எப்படி இருக்கும்னு. கிராமத்தில் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் பூக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்ல, அதனால் அந்த பூவை பார்க்கணுங்கிறதுக்காக விட்டு வச்சேன் அந்த ஒரு பூத்து. இது என்னுடைய குண்டு மல்லி. இது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட். அது என்ன கலர்னே தெரியாதுங்க. நர்சரியில் 30 ரூபான்னு வாங்கி வச்சேன். 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது அப்படியே தான் இருக்குது, வளரவே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக வளருதுங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட். அதுக்கப்புறம் இது ஒரு மல்லி, சாதா மல்லி, குண்டு மல்லி. இது ஒரு செம்பருத்தி பிளான்ட்டு. பெருசாக உயரமாக வளர்ந்துருக்குது. கட்டிங் பண்ணி விடணும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது இவ்வளோ உயரம் வளரட்டுன்றதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ஒரு மல்லி. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது 2வது வருஷம் இந்த கத்திரிக்காய்க்கு. இன்னும் ஒரு காய் கூட பறிக்கவே இல்லைங்க. காய் வரும், பிஞ்சு விடும், பூ விடும், பூச்சி வந்துடும். உடனே என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவேன். வெறும் செடி மட்டும்தான் இருக்கும். இப்போது அதே மாதிரி தான். 2 வருஷம் ஆகி இன்னும் ஒரு தடவை கூட ஒரு காய் கூட பறிக்கவே இல்லைங்க. அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், இப்போ ஒரு காய் போட்டிருக்குது. ஆனால் அந்த காயுமே பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, நம்ம அறுவடையை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த காயினி இந்த கம்பியில் பட்டுங்க கருப்பாயிடுச்சு. இனி இது டேமேஜ் ஆகிடும் இந்த காய். நம்ம பறிச்சிடலான்னு. அதே போல் இங்கிட்டு ஒரு 2 பிஞ்சு விட்டுருந்ததுங்க. இந்த பிஞ்சும் அப்படி தான். ஒவ்வொரு தடவையும் நான் தூக்கி பார்க்குறேன்னா பார்த்து இதுலேயே இந்த காய் வராமல் போயிடும். 2வது வெள்ளை மாவு பூச்சி வேறு வந்துருச்சு. இனி இந்த செடியெல்லாம் அழிச்சிரும். நான் கம்பை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன். இனி அடுத்த ஸ்டேஜ் அதான் நிற்கிது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், கொடுக்காப்புளி சாப்பிட்டுட்டு விதைய போட்டு வச்சேங்க, வளர்ந்துருக்குது. இது கருவேப்பிலை வாங்கி 4 மாதம் ஆச்சுங்க செடியை வச்சு. அப்படியே தாங்க இருக்குது, தழுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்துருக்கீங்களா? இது நார்வேயில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. இது கரிச்சக்கை இதனோட பேர். இது நார்வேயில் என் தம்பி வீட்டில் இருக்குதுங்க. இந்த இது பெரிய மரமாக இருக்குங்க அவங்க வீட்டில். காயெல்லாம் காய்க்குங்க. அதை பார்த்து நான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மரம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இங்கே வாங்கி வச்சுருக்கேங்க. காய்க்குமா காய்க்காதா தெரியாது, ஆனால் மரத்தை வச்சுருக்கேன். ஆசையாக இருக்குது. இந்த இலையெல்லாம் பார்க்க நல்லா இருக்குதுன்னு வச்சு வளர்க்குறேங்க. பார்க்கலாம் இது எப்படி அப்டேட் வருதுன்னு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், என்னோடய செரி பிளான்ட். எல்லாமே நான் பெயிண்ட் டப்பாவில் தாங்க வச்சுருக்கிறேன். இது ஒரு ஜாதி மல்லிப்பூ. இது பாருங்கள், இது ஒரு இஸ்ரேல் ஆரஞ்சு. அப்புறம் இது பாருங்கள், இது என்னதுன்னா வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இது என்னோட
2 வருஷம் ஆச்சு இந்த பிளான்ட் வாங்கி. இது நான் சாப்பிட்டு விதையில வளர்ந்தது தாங்க அந்த மாதுளை செடி. 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இவ்வளோ நாள் இந்த பெயிண்ட் டப்பாவில் தாங்க வச்சுருந்தேன். இப்போ தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சு இப்போ ஒரு 3 வாரம் ஆகுது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதில் மாற்றி வச்சு இதில் தானே பெயிண்ட் டப்பாவில் இருக்கிறதெல்லாம் பூ பூச்சி இனி காய் வரும்னு நம்புகிறேன் மாற்றி வச்சதுனால. அப்புறம் இதை பாருங்கள், என்னோடய முருங்கை மரம் வச்சு 3 மாதம் தாங்க ஆகுது. ஆனால் இதில் பாருங்கள் காய் வந்த மாதிரி இருக்குதுங்க. பூ பூத்து காயும் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஆனால் அது காயாகுமா என்னன்னு எனக்கு தெரியாது, பார்க்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெயில் காலத்தில் வாட்டர் மிலான் வேணும்னு சொல்லி வச்சேங்க. அது அப்போலாம் வளராமல் இப்போ வளர்ந்துட்டுருக்குங்க. இது காய் வருமா என்னன்னு தெரியலங்க. இது சப்போட்டா மரம். ஒல்லியாக ஊசியாக வளரும்ல அந்த சப்போட்டா. இது என்னோட கமலா ஆரஞ்சு செடி. இதையெல்லாம் பெயிண்ட் டப்பாவில் தாங்க வச்சுருக்கேன். இது வச்சு இப்போ மார்ச் மாதம் வச்சேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் ஆகுது. 1 வருஷம் இதில் வளர்க்கணுங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 50 லிட்டர் ட்ரம்மில் மாற்றணும். இப்போ உடனே 50 லிட்டர் ட்ரம்மில் வைக்கலாம். ஆனால் அந்த செடியை வச்சோம்னா அப்போ ரொம்ப அந்த 50 லிட்டர் ட்ரம் பூரா வேறு பரவிட்டு அதுக்கப்புறம் அது பலன் கொடுக்கறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் வேரெல்லாம் நல்லா வளர விட்டுட்டு இதில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம மாற்றும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். அனுபவம்லாம் கிடையாதுங்க, சும்மா அனுபவத்தை நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதை பாருங்கள், இது அது இலந்தப்பழம். இது சாத்துக்குடி மரமுங்க. சாத்துக்குடின்னு தான் சொன்னாங்க, என்ன சாத்துக்குடின்லாம் தெரியல. நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சாத்துக்குடி மரம்னு. அப்புறம் இது ஒரு லெமன் செடிங்க. இது ஒரு கொடம்புளிங்க. அப்புறம் இது பாருங்கள், இது ஒரு மா இஞ்சி. இது பாருங்க அரைக்கீரை. இது ஒரு லெமன் செடிங்க. இது ஒரு கொய்யா மரம். இது என்ன செடினா வியட்நாம் சூப்பர் இயர்லி ஜாக். அதுதாங்க அது. இது ஒரு சீத்தா. இது ஒரு ஜாதி மல்லிப்பூ. இது ஒரு ஜாதி மல்லிப்பூ. இந்த வரிசையில் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வரிசைக்கு போகலாம். இப்போ தாங்க இது வச்சுருக்கிறேன் நான், ரெச்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குச்சி வச்சுட்ருக்கேங்க. இவ்வளோ தடி குச்சியாக வாங்கி வச்சுருக்கேன். இது வளருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது ஒரு சப்போட்டா மரங்க. இது உருண்டை சப்போட்டா. அது வால் சப்போட்டா, இது உருண்டை சப்போட்டாங்க. அப்புறம் இந்த பாருங்க கொடிக்காப்புளி. அந்த சாப்பிட்டு விதை போட்டு வச்சுருந்ததுலேருந்து ஒத்த பிளான்ட்டை மட்டும் எடுத்து நட்டு வச்சுருக்கிறேன். இதை தான் வளர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கீழே மண் தரையில் வச்சு விடலான்னு வச்சுருக்கேன், வேலியை ஒட்டி. அப்புறம் இது ஒரு ரெட் ஜாக். அப்புறம் இது பாருங்கள் மல்லி. இது தாய்லாந்து மேங்கோ. இது ஒரு கனகாமரம், எல்லோ கனகாமரம். இது பாருங்கள், இது என்னென்னா சூரியனம் ஜெரி. இது ஒரு மல்லி. இது பலாக்காய்.
இது பாருங்கங்க, இது சூப்பராக இருக்குல்ல இந்த இலையெல்லாம். இந்த இலையெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குன்னு வாங்கினேங்க. இது பிளான்ட்டு கேட்டு பார்த்தா எலிஃபண்ட் ஆப்பிளாங்க இது பேர். இதுவும் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. பெரிய மரமாக தாங்க காட்டுறாங்க. குட்டி இதில் வளர்க்கலாமா என்னன்னு தெரியலங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இலை அழகாக இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், அத்தி வாங்கி வச்சு இப்போது 1 மாதம் தாங்க ஆகுது. அடுத்து இது வளரவே இல்லைங்க. வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரியே இருக்குங்க. எப்படி வளரும்னு நான் யோசிச்சுட்ருக்கேங்க. சீக்கிரம் வளரணும்னு. இது பாருங்கள், இது ஒரு முருங்கை. அப்புறம் இது பாருங்கள், சம்மங்கி ஒத்த எடுக்குதாங்க. இது ஒரு பிளான்ட்டு, இது ஒரு சம்மங்கி, இது ஒரு சம்மங்கி, இது ஒரு சம்பங்கி, இது ஒரு எல்லோ கனகாமரம், இது ஒரு சம்மங்கி பூ பூத்து முடிய போகுது. மொத்தம் 5 செடி வச்சுருக்கேங்க, சம்மங்கி மட்டும். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளான்ட் என்ன பாருங்கள், இது 20 லிட்டர் ட்ரம்மில் தாங்க வச்சுருக்கேன். இது என்னதுன்னா திராட்சைக்குடி. அது வெள்ளையா கருப்பான்னு தெரியலங்க. வெள்ளையா கருப்பா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல, மறந்து போயிட்டேன். 4 மாதம் ஆகுது இதை வச்சு. இப்போ கொடி ஏற்றி விட்ருக்குறேன். கொடியை போய் பிடிச்சிருச்சு. ஆனால் இது பலன் கொடுக்கறதுக்கு 1.5 வருஷம் ஆகுமாங்க, இந்த திராட்சை பலன் தரத்துக்கு. சரி, பார்க்கலாம். அடுத்து 2 வருஷம் ஆன ட்ராகன் ஃப்ரூட்டு காத்துட்ருங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க நான் வச்சு. அப்படியே தாங்க இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக வளருதுங்க என்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட். அப்புறம் என்னோடய கார்டனில் இங்கே பாருங்கள், இது டிசம்பர் பூங்க. என்ன கலருன்னு தெரியலங்க, ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு மல்லி, இது ஒரு டிசம்பர் பூ, இது ஒரு மல்லி, இது ஒரு கனகாமரம் வச்சுருந்தேன், வாடிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம குரூப்பில் கொடுத்தாங்க, வருஷா தோட்டத்து நாடகத்துலேருந்து வாங்கி வச்ச சம்மங்கி, அடுக்கு சம்மங்கின்னு சொன்னாங்க. அது நட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பைனாப்பிள்ங்க. இந்த பைனாப்பிள் வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. என்னோடய பெரிய பையன் ஆல்வினோட கல்யாண நாளுக்காக, முதல் கல்யாண நாளில் 2வது கல்யாண நாள் ஞாபகார்த்தமாக வாங்கினேங்க இதை பைனாப்பிள் செடியை வாங்கினேன். செடி காப்பாற்ற முடியல, தரையில் வச்சுருந்த 2யுமேவும். அப்புறம் வீடு காம்பவுண்ட் சுவர் கட்டணும், அதனால் அந்த செடி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்று செத்துருச்சு, ஒன்று மட்டும் எப்படியோ காப்பாற்றிருக்கேங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக, அவங்க கல்யாண நாளுக்காக வாங்கினேன் பார்த்திங்களா, அதை நான் காப்பாற்றி அதுலேருந்து ஒரு பலன் எடுத்து காட்டணுங்கிறதுக்காக ஒன்று மட்டும் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வரேங்க. அப்புறம் இதோட என்னோடய கார்டன் டூர் முடிஞ்சிருச்சுங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோ பார்ப்போங்க. பாய்.